ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களிலிருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அதன்படி மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் சுமார் ஒரு 14 வகையான பதவியின் கீழே பல்வேறு வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி என்ன பதவியின் கீழே இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள், அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் வட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் மற்றும் அதன் உபகோவில்களில் கீழ் குறிப்பிட்டுள்ள காலி பணியிடங்களுக்கு இந்து மதத்தை சார்ந்த மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் உட்பட்ட தகுதியான நபர்கள் நேர்காணல் மூலம் இந்து சமய அறநிலையச்சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நியமிக்கப்படவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நவம்பர் 25, 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலம் அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 14 வகையான பதவிகளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பதவி இளநிலை உதவியாளர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 18,500லேருந்து 58,600 வரைக்கும் மந்த்லி சேலரி கிடைக்கும். வேக்கன்சி பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு இனியான கல்வி தகுதியோடு இருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்க முடியும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா கூர்க்கா, இதுக்கு 15,900லேருந்து 50,400 வரைக்கும் கிடைக்கும். 2 வேக்கன்சி இருக்குது. தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். திருவழகுவை பொறுத்த வரைக்கும் 15,900லேருந்து 50,400 வரைக்கும் இங்கே வேலைவாய்ப்பு சேலரி கிடைக்கும். 4 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பாளர் 15,900லேருந்து 50,400 வரைக்கும் கிடைக்கும். 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பெரிய சன்னதி உடலை பொறுத்த வரைக்கும் 18,500லேருந்து 58,600 வரைக்கும் கிடைக்கும். 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளிகளிலிருந்து இது தொடர்பான துறையை சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய சன்னதி வீரவண்டியை பொறுத்த வரைக்கும் 18,500லேருந்து 58,600 வரைக்கும் சேலரி கிடைக்கும். 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனையதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளியிலிருந்து இது தொடர்பான துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய சன்னதி, சேமக்கலம் மற்றும் இதர வாத்தியங்களை பொறுத்த வரைக்கும் 18,500லேருந்து 58,600 வரைக்கும் சேலரி கிடைக்கும். 1 வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா சேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும் சான்றிதழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தாயர், சன்னதி, வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்களை பொறுத்த வரைக்கும் 18,500லேருந்து 58,600 வரைக்கும் சேலரி கிடைக்கும். 1 வேக்கன்சி இருக்குது. சேம் இதுக்கும் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து நீங்கள் சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 9வது பார்த்திங்கன்னா உதவி யானைப்பாகன், இதுக்கு 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சேலரி கிடைக்கும். 2 வேக்கன்சி இருக்குது. தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். யானைகளுக்கு பயிற்சி அளித்து கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறனும் யானைக்கு கட்டளையிட்டு கட்டுப்படுத்தும் திறனும் அதுக்கான மொழியும் பேசும் திறனும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10வது பார்த்திங்கன்னா சலவையார், 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சேலரி கிடைக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச போதுமானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூட்டுபவர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழை நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 31,500 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 14 வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா வேறுபாடு இருக்குது வேக்கன்சி டீட்டெயில்ஸில். ஸோ உங்களுக்கு விருப்பம் தகுதியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் எண்ணிக்கை, பதவி உயர்வு, பணி ஓய்வு உட்பட்ட நிர்வாக காரணங்களுக்காக மாறுதலுக்கு உட்பட்டதாகும். திருக்கோயிலில் வெளியிடப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்ப படிவத்தின்படி மட்டுமே நீங்கள் உரிய சான்றிதழ் நகல்கள் இணைத்து பின்வரும் முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைய ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில், ஸ்ரீரங்கம், திருச்சி 620
006 விண்ணப்ப படிவம் மற்றும் இதர நிபந்தனைகளை அலுவலக வேலை நாட்களில் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் வெப்சைட்லும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மற்றும் தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தைச் சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும். 2025 ஜூலை 1 அன்று 18 வயசு பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். 4வது பார்த்தீங்கன்னா, பணியிடங்களின் எண்ணிக்கை, பதவி உயர்வு, பணி ஓய்வு உட்பட்ட நிர்வாக காரணங்களுக்காக மாறுதலுக்கு உட்பட்டதாகும். திருக்கோவில் நிர்வாகத்தால் பிரசுரம் செய்யப்பட்ட மாதிரி விண்ணப்பங்களை அஃபிஷியல் வெப்சைட்டிலிருந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதில் மட்டுமே பூர்த்தி செய்து புகைப்படத்துடன் விண்ணப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் 1 அல்லது 2க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் தனித்தனியாக தான் நீங்கள் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 7வது பார்த்தீங்கன்னா, இணைக்கப்படும் சான்றிதழ்களில் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெற்று அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அட்டாச்டு ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் அனுப்பணும், ஒரிஜினல் வந்து அனுப்பக்கூடாது. 8வதாக பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது எவ்வித குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்றிதழ்கள் அனைத்தும் சம்மந்தப்பட்ட துறைகளின் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். அதன்படி பார்த்தீங்கன்னா, 2025 நவம்பர் 25 தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே வர விண்ணப்பங்கள் மட்டுமே வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கு அழைப்பும் விடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் தனது சொந்த செலவில் பொறுப்பில் அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் ஆஜராக வேண்டும். எவ்வித காலதாமதமோ காரணங்களோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு அவங்க இன்டர்வியூ மென்ஷன் பண்ணுற டேட்டில் வந்து நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ்களுடன் அஞ்சல் துறையின் வரிசை எண் மற்றும் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு வந்து நீங்கள் குறிப்பிட்டு இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 620-006 என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் மூலமோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ₹25 மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடனும் அஞ்சல் உரையுடனும் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான அழைப்புதல் வந்து அதன் மூலம் தான் வந்து அனுப்புவாங்க. 12வது பார்த்தீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 13வது பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டாமலும் கேட்கப்பட்ட சான்றிதழ் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்கள், குற்ற நடவடிக்கைகளில் சம்மந்தப்பட்டவர்கள், ஜாமீனில் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், திருக்கோயில் குத்தகைதாரர்கள் மற்றும் வாடகைதாரர்கள், அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், தீர்ப்பு கடனாளிகள் ஆகியோர் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 15வது பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் இத்திருக்கோயிலின் உபகோயில்களுக்கும் மற்றைய பணிகளுக்கும் பணியிட மாறுதலுக்கு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16வது பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டும் திருக்கோயிலில் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் மற்றும் திருக்கோயிலின் நிர்வாகத்தினரால் அவ்வப்போது பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளுக்கும் கட்டுப்பட்டும் பணி செய்ய கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் சரியானவை என உறுதியளிக்க வேண்டும். தவறான தகவல்கள் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்யவும் சட்டரீதியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தவும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18வது பார்த்தீங்கன்னா, இதர விவரங்கள் அலுவலக வேலை நேரங்களில் தெரிந்து கொள்ளலாம். 19வது பார்த்தீங்கன்னா, இந்த பணி நியமன நடவடிக்கைகள் அனைத்தும் அரசால் அவ்வப்போது பிறப்பிக்கப்படும் அரசாணைகள் மற்றும் சுற்றறிக்கைகளும் அவ்வப்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கும் கட்டுப்பட்டதாகும் அப்படின்னு வந்து ஒரு 19 கண்டிஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது போல் தான் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கட்டாயம் வந்து என்னோட வந்து குறிப்பிடணும். அதுக்கடுத்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பெயர், தந்தை பெயர், தாயார் பெயர், முகவரி, அலைபேசி எண், வாட்ஸ்அப் எண், மின்னஞ்சல் முகவரி,
பிறந்த நாள், வயது அதுக்கான சான்று, கல்வி தகுதி அதுக்கான சான்று, தொழில்நுட்ப கல்விக்கு சான்று, கணினி அறிவு உட்பட பள்ளி ஆர் கல்லூரி மாற்றுச் சான்று, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜாதி சான்று, வகுப்பு, வாக்காளர் அடையாள அட்டை எண், ஆதார் அடையாள அட்டை எண், உடற்தகுதி சான்று அரசு மருத்துவரிடம் பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தைச் சான்று 2 A அல்லது B கிரேட் அலுவலர்களிடமிருந்து பெற வேண்டும். முன் அனுபவம் சான்றுடன் கடந்த 5 ஆண்டுகளில் பணிபுரிந்த இடங்களில் பெறப்பட்ட சான்றுகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதர சான்றுகளும் நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு ஒரு 19 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. திருக்கோவிலில் வெளியிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்ட விதிமுறைகளை நான் நன்கு தெரிந்து கொண்டேன் எனவும், நான் இந்து மதத்தை சார்ந்தவன் என்றும், மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் உண்மையானவெனவும் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிக்னேச்சர் போட்டு டேட் மென்ஷன் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸுக்கு நவம்பர் 25, 2025 ஈவினிங்குள்ளே நீங்கள் அனுப்ப பாருங்கள். அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை நோட்டிஃபிகேஷன் வீடியோ சேனல் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்து உங்களுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.